அன்பார்ந்த உலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவன் முருகு ஜோதிட நிலையம் ஜோதிடர் சுப்பிரமணியம் எம்ஏ ஆகிய நான் இப்போது இந்த சிம்ம ராசிக்கு 2024 மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை 12ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராரு. அது சிம்மராசியினுடைய பலன்கள் என்னன்னா, சிம்மராசியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். சிம்மராசியில் அதாவது 10ஆம் இடம் என்பது ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டில் இறந்துண்டதும் அப்படின்னு ராமாயண கவிதை பாடுது. 10ஆம் இடத்துல வந்தபோது ஈசனார் தலையோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது கொஞ்சம் வறுமை ஏற்படும், கொஞ்சம் 10ஆம் இடத்திற்கு குரு அப்படி அதெல்லாம் இப்போ மாறி என்னாச்சு, 10ல் பதவி பறிவரும்னு சொல்கிறாங்க. அது இல்லை, பதவி உயர்வு கிடைக்கும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் இல்லையா? அங்கே குரு இருக்கும்போது குரு நன்மையைத்தானே செய்வார். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியை வச்சு ஒவ்வொரு ஜோசியரும் அளந்து விடுறதை பார்த்தா கட்டுக்கடங்காது. அதன் பாட்டுக்கு வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாம் A to Z வரைக்கும் என்னென்ன பலன் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி கொட்டி குமிச்சிடுறாங்க. இதில் இந்த கேட்குறவனுக்கு, இந்த ஜாதகருக்கு எந்த பலன் எடுத்துக்கிறது? இவர் ஒரு வார்த்தையில் நல்லா இருக்குங்கிறாரு, ஒரு வார்த்தையில் அப்படி போகுதுங்கிறாரு. இவர் எதத்தை நம்புறதுங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் குரு பெயர்ச்சியை பற்றி யாரா எண்ணிலடங்காத ஒரு கணக்கில்லாத ஒரு பலனை சொல்லி அவங்கள குழப்பி, இவர் என்னமோ பெரிய ஜோதிடர் கெட்டிக்காரர் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி இப்போ ஒவ்வொருத்தரும் குரு பெயர்ச்சி பேசுகிறாங்க. கேட்குறவனுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஜோசியரும் தன்னை மாதிரி ஆளந்து விடுறாங்கய்யா. அப்படி இல்லை, உள்ளதபடி சொல்ல. சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் மேன்மையடையும், புதிய தொழில் தொடங்குறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட ஏற்படக்கூடிய, கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடியது. அப்புறம் சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடம் பார்வை படம் தனஸ்தானம். சிம்மத்துக்கு 2ஆம் கன்னி தனஸ்தானம், வாக்கு, தனம், குடும்பம் அப்படிங்கிற தன்னுடைய சொல்வாக்கு நல்லா இருக்கும். புதனுடைய வீடு 2ஆம் இடம். பெரிய ஒரு எழுத்தாளராக வரும், பெரிய ஒரு கதையாசிரியராக போவார். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குடும்பம் நல்லா சுபிட்சமடையும். இதுவரைக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். தன்னுடைய வாக்கு, செல்வம், குடும்பம் அமைப்புகள்லாம் நல்ல முறையில் இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தை, சிம்மராசியிலிருந்து 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தில் இருக்கும்போது வண்டி வாகனம் சேர்க்க, சொந்த வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே, கொஞ்சம் பால் பாக்கியங்கள், இதெல்லாம் செல்வம், செல்வாக்கு, தாயினுடைய ஸ்தானம், தாயினுடைய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். 4ஆம் இடம் தாயினுடைய ஸ்தானம் இல்லையா? அப்போ தாயினுடைய ஸ்தானத்தையும் பார்க்குறார். தாய்க்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுகெல்லாம் 4ஆம் இடத்தினுடையது குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சிம்மராசிக்கு 6ஆம் இடம் ருண சத்துரு ஸ்தானம். அப்போ நோய் எதிர்ப்பு, கடன், ருண சத்துரு ஸ்தானம்னு சொல்வார். கடன் தொல்லைகள் தீரும். நோய்கள், இதுவரைக்கும் நம்ம இருந்த நோய்கள் குரு பார்க்க கோடி நன்மை விலகும், கடன்கள் தீரும். சத்துரு, எதிரினுடைய தொல்லைகள் நீங்கும். அப்படி இது சிம்மராசிக்கு குரு பார்வை பலனும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அளவு இருக்குது. அதனால் யார் என்ன சொன்னாலும் உண்மையான பலன் இதுதான். அதனால் எதிரிகள் தொலைவார்கள், கடன் தொல்லைகள் தீரும், குடும்பம் சுபிட்சமடையும், செல்வம் செல்வாக்கு சேரும், வீடு மனை வாங்குவீர்கள், கட்டுவீர்கள், எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி, அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுடைய முழு ஜாதக பலனையும் அறிந்துள்ள என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு முழு பலனும் உங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் நேரடியாக பார்த்து பலன் சொல்லப்படும். ஜாதகம் எழுதி உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம். இவன் முருகு ஜோதிட நிலையம், ஜோதிடர் சுப்பிரமணியம். 9894720277 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.